வெல்கம் டு எஸ்எம்எல். இன்னைக்கு பார்க்குற எப்படி வந்து ஜவரிசி கிச்சடி பண்ணது. இது வந்து ஜவரிசி உப்புமாவும் சொல்லலாம். இது வந்து என்னோட ஃபேவரட்டான ரெசிபி. மகாராஷ்டிரா வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். இது வந்து சாபுதானா கிச்சடின்னு சொல்லுவாங்க. அந்த சாப்பிடும்போது நல்லா ஸ்பஞ்சியா இருக்கும். நீங்க வந்து டிஃபனுக்கும் கொடுக்கலாம், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். சாப்பிடும்போதே பசியே வராது. அதுக்காக இந்த ரெசிபி ஷேர் பண்றேன். இப்போ தேவையான இன்கிரீடியன்ட் பார்க்கலாம். 1 கப் ஜவரிசி நான் அந்த மாதிரி 3 to 4 hours நான் சோக் பண்ணியிருக்கேன். நான் வந்து சோக் பண்ணாம விட்டாம இந்த மாதிரி நல்ல குட்டியா இருக்கும். சோக் பண்ண முன்னே பஃபியா இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் கடுகு, 4-5 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் இஞ்சி, 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, தேவையான உப்பு, தேவையான தண்ணி. இப்போ நம்ம எம்மி ஜவரிசி கிச்சடி அப்படி பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து எண்ணெய் சூடு பண்ணணும். இப்போ எண்ணெய் சேர்த்துடலாம். பாருங்க, இப்போ எண்ணெய் சூடாகும் போது நம்ம வந்து கடுகு சேர்த்துடலாம். இப்போ வந்து கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இஞ்சி சேர்த்துடலாம். இஞ்சி சேர்த்தாச்சு. அடுத்தது நம்ம வந்து காஞ்ச மிளகாய் சேர்த்துடலாம். இப்போ 3 இன்கிரீடியன்ட் சேர்த்தாச்சு. அடுத்தது நம்ம ஜவரிசி சேர்த்துடலாம். இப்போ ஜவரிசி எல்லாமே போட்டாச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். கீழே அப்படி இருக்கு பார்க்கலாம். பாருங்க, சூப்பராக இருக்கு. ஒரு வாட்டி வந்து கலந்து விட்டுடலாம். வாசனை வந்து இப்போவே நல்லா தெரியுது. பாருங்க, நம்ம எல்லாமே நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ வந்து ஜவரிசி கிச்சடிக்கு வந்து தேவையான தண்ணி சேர்த்தாச்சு. நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு வாட்டி லைட்டா நல்லா கலந்து விட்டாச்சு. மூடி வச்சுட்டு 5லேருந்து 10 நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேம்ல குக் பண்ணுங்க. 10 நிமிஷம் ஆச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எவாபரேஷன் வந்து நல்லா தெரியுது. வாசனை வந்து ரொம்ப நல்லா இருக்கு. வந்து லைட்டாக கலந்து விட்டு பார்க்கலாம். பாருங்க, அந்த வெடிக்க சவுண்ட் வந்து நல்லா இருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு சேர்த்துடலாம். உப்பு, அதுக்கப்புறமா சர்க்கரை, அதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்தாச்சு. நம்ம லாஸ்ட் 3 இன்கிரீடியன்ட் எல்லாம் சேர்த்து கலந்து விட்டுடலாம். வாசனை வந்து ரொம்ப நல்லா இருக்கு. சாப்பிட தோண மாதிரி இருக்கு. ஒரு வாட்டி கலந்து விட்டோம்னா ஸ்டவ் ஆஃப் பண்ண வேண்டியது தான். அவ்வளோதான். பாருங்க, இது சூப்பரா பாலா வந்திருக்குன்னு. இது வந்து சின்ன குழந்தைக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். கருவேப்பிள்ளை, காஞ்ச மிளகாய், அதோட வாசனை வந்து அப்படியே ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நான் வந்து ஒரு ரெட் பிளேட், அம்மா வந்து ஒரு ஸ்டீல் ஸ்பூன், அம்மா வந்து டாட் போட்ட ஸ்பூன் எடுத்திருக்கேன். டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, நல்ல ஜிகிலி வந்து ஜல்லி மாதிரி இருக்கு. பாருங்க, ஆனால் வந்து நிறைய இடத்த வந்து நல்ல ஈஸியாக வந்துடும். பாருங்க, டடா, நம்ம சுவையான ஜவரிசி கிச்சடி தயாராகிடுச்சு. பாருங்க, ஒரு சூப்பராக வந்திருக்கு. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக அட்டகாசமா இருக்கு. அந்த இஞ்சி, கடுகு, காஞ்ச மிளகாய், அந்த வாய் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு. அந்த டேஸ்டே கொடுக்கறது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சா ப்ளீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பண்ணி கிளிக் பண்ணுங்க. சின்ன ஒரு ரிக்வஸ்ட், நீங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து ப்ளீஸ் வந்து என்னோட ரிஹா சமையல் சேனலை வந்து ஷேர் பண்ணிட்டு அம்மா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பண்ணி கிளிக் பண்ண சொல்லுங்க. இந்த ரெசிபியை வந்து சின்ன பசங்க தனியாக பண்ணக்கூடாது. பேரண்ட்ஸ் சூப்பர்விஷன் இருக்கணும். மீண்டும் மாற்றம் புதிய சந்திப்போம். தேங்க்யூ.